செஞ்ச வேலையா? வெரி குட். நான் சொன்ன மாதிரியே அந்த கூட்டத்தோட ஆயுத கிடங்க கண்டுபிடிச்சிட்டியே. இத கொண்டு போய் விஜய்ட்ட கொடுத்து சீக்கிரம் போ. எங்கயா போனீங்க? நம்மள ஒண்ணும் பண்ணாது. முதலாளி துப்பாக்கி தூக்கிட்டாரு. குரங்கு கிடைச்சது துப்பாக்கி நடா காலிலேயே மிதிச்சிருவான். கையில் பேப்பரை கிழிச்சுது. கையில் இருந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஓடி இருக்கு. ஒரு துண்டு விடாம மொத்தத்தையும் பொறுக்கி ஒட்டுங்கடா. அதுல என்ன எழுதி இருக்கிறது படிச்சது. சுத்து போச்சு. நம்ம ராஜா சுத்து போச்சு. பாருங்க ராஜா, உன்னை யார் சுட்டது? உன்னை யார் சுட்டது? அந்த நாகலிங்கம் தான் சுட்டுப்பான். ராஜாவை சுட்டு கொன்னவனை வெட்டி போட்டு வருவேன். பின்னாடி யாரும் வராதீங்க. அண்ணன், வள்ளி கையில அருவாளோட நாகலிங்கம் விட்டு ஓடி இருக்கா. என்ன சொல்ற? நாகலிங்கம் நம்ம குரங்கு ஒண்ணு சுட்டு கொன்னுட்டான். அந்த ஆத்தல் தாங்க முடியாம தான் போயிருக்கான். புறப்படுங்க. விஜய், ஊருக்குள்ள போகும்போது மாறு வேஷத்துல போ. என்னப்பா இது வினோதமான உடை? எனக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு வினோதமான ஊரு. இங்க பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் இப்படி மாறு வேஷத்திலேயே தெரியற இல்ல? ஆமாங்க. பொறுக்கி நாயே, சொல்லுடா, எங்க இருக்கிறாங்க அந்த விரோதி பசங்க? தெரியாது. தெரியாது? இதோ இருக்குடா, குரங்கு கொண்டுட்டு வந்த கடுதாசி. ஆயுத கிடங்கு இருக்கும் இடம் தெரிந்து விட்டது, உடனே வரவும். வீரர்கள் இதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது? இவனையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. நீயும் கூட்டாளியுமா சேர்ந்துகிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் என் வீட்டுல தங்குனீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்டா. எல்லாமே எனக்கும் தெரியும்டா. நீ நல்லவனா வேஷம் போட்டு நாட்டுக்கு இருக்கிற நாசகாரன். நிறுத்துடா. இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல நான் பேச மாட்டேன். கத்தி பேசுமா? நாங்க ஆடிக்காத்துல பறக்கிற இளவும் பஞ்சு இல்லடா. ஆட்டி அசைக்க முடியாத இரும்பு சுவர். அதை உடைக்க எந்த சித்தனாலும் முடியாது, எத்தனாலும் முடியாது. இவனை கட்டுடா. இப்போது உண்மையை சொல்லு. தெரியாது. தெரியாது, தெரியாது மறுபடியும் சொல்லி யாத்திரத்தை கலப்பாத. உன்னை கொண்டே போட்டுருவேன். பாதையில போறவன் எல்லாருமே ஒரு நாள் பாடையில போறவன் தாண்டா. என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, ரத்த வெள்ளத்துல வீசி எறிஞ்சாலும் சரி, அதுல ஒரு துளி ரத்தம் கூட உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதடா. உன் ரத்தம் யாருக்குடா வேணும்?
இவளை வச்ச உண்மையை வரவழைக்க. தேடி பயல ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு வீரத்தை காட்டுறியே, வெக்கமா இல்ல? ஆமா, பாவம் பொண்ணு. உன்னையே நம்பி வந்த தாய் குலத்தோட கண்ணு தவிக்குது, துடிக்குது, கண்ணீர் வடிக்குது. இப்போவாவது உண்மையை சொல்றா. சொல்றா உண்மைய. சொல்லாதீங்க. இந்த வெறி நாய்ங்க என் சதைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எரிஞ்சாலும் சரி, என் நரம்ப ஒவ்வொன்னா உருவி வீசி எரிஞ்சாலும் சரி, என் ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டா உறிஞ்சி குடிச்சாலும் சரி, நீங்க வாயை திறக்காதீங்க, திறக்கவே திறக்காதீங்க. பட்ட கழுத, இப்ப உனக்கு போக போறது உயிர் இல்ல, மானம். இப்ப எல்லார் முன்னாலையும் உன்னை நிர்வாணப்படுத்த போற. நீங்க கவலையே படாதீங்க. என்ன நிர்வாணம் பண்ணட்டும், என் கற்பை பறிக்கட்டும். என்ன போல பல பெண்களோட கற்பு காப்பாற்றப்படுறதுக்காக என் மானம் போகட்டும், என் கற்பு போகட்டும், என் உயிரை போகட்டும். அவங்க இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படியா? தெரியுங்களா? இவனை மரத்தோட நெருப்பு வச்சு கொளுத்துங்கடா, அப்போ அது உண்மையாட்டம். இடையில நெருப்பு பத்தி எரியுது, உன் தலை எரிஞ்சு சாம்பலாகிறதுக்குள்ள உண்மையை சொல்றான். உன்னால என் உடலத்தை எரிக்க முடியும், என் உணர்ச்சியில எரிக்க முடியாது. அதையும் சேர்த்து எரிக்கிறான், கொடுத்துங்கடா. நீ எங்கடா இங்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே, அது இருக்கட்டும். மீனா இங்க. மீனவா? அவனை நான் பார்க்கவே இல்லையே. சரி வா போலாம்.